10 வருஷம் ஆயிருச்சு. நான் என்னமோ 10த் முடிச்சு. இருந்தாலும் மாசம் மாசம் இந்த கனவு மட்டும் மாறாம வந்துகிட்டே இருக்கு. ஒண்ணு மேத்ஸ் எக்ஸாம் டஃப்பா வருது. அப்படி இல்லன்னா சயன்ஸ் எக்ஸாம்க்கு நான் படிச்சுட்டு போகாம போயிர்றேன். அதுவும் இல்லன்னா ஹால் டிக்கெட்டயே நான் விட்டுட்டு போயிர்றேன் வீட்ல. எப்படி வருது பார்த்தீங்களா கனவு? எனக்கு மட்டும் தான் இந்த மாரி எல்லாம் கனவு வருதா? இல்ல உங்களுக்கும் நான் எப்பவோ படிச்சு முடிச்சுட்டேங்க. இருந்தாலும் இந்த மாரி வந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் மட்டும் இந்த மாரி இல்லன்னு சொல்லிட்டு. ஏன் என் ஃபேஸ்ல இவ்ளோ சந்தோஷம்னா, எப்பவும் இந்த அரிசி பையெல்லாம் வாங்கிட்டு வந்து கரெக்ட்டா அந்த ஒரு நூல் புடிச்சு உருகுனா சர்ருன்னு வந்துரும்ல. எனக்கு அது மேக்ஸிமம் வராது. இன்னைக்கு அது வந்துருச்சு. அதனால தான் அந்த சந்தோஷம். மார்னிங்கே வெள்ள சுண்டல் ஊற வச்சிருந்தேனா, அத வேக போட்டுட்டு பீக்கங்காவ எடுத்து கழுவுனா, தண்ணி இருக்குதுன்னு உதர்த்தா செஞ்சேன் உடைஞ்சிருச்சு. நான் அவ்ளோ ஸ்ட்ராங்கா இல்ல அது அவ்ளோ வீக்கான்னு தெரியல. எப்பவும் போல எண்ணெய், கடுகு, கருவேப்பில், வெங்காயம் போட்டு தாளிச்சுட்டு, வணங்குனதும் பீக்கங்கா, உப்பு, மிளகாத்தூள் போட்டு கலரிட்டு வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டேன்.